ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்தியமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் 72வது ஸ்லோகம். மஜ்ஜாஸ்திமேத பலரக்த சர்மாம் த்வகாஹைவைர்தாதுபிரேபிரன்விதம் பாதோர்வக்ஷோ புஜபிருஷ்டமஸ்தைஹ அங்கைரூபாங்கைருபயுக்தமேதத் மஜ்ஜாஸ்திதிமேத பலரக்த சர்மா த்வாஹைவைர்தாதுபிரேபிரன்விதம் பாதோர்வக்ஷோ புஜபிருஷ்டமஸ்தைஹ அங்கைரூபாங்கைருபயுக்தமேதத். ஓகே, இப்ப இன்றைக்கு கிளாஸ் இப்பதான் விவேக சூடாமணிக்குள்ள நம்ம உள்ளர நுழைய போறோம். அந்த போர்டு இந்த பக்கம். இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் அத்தனையும் இன்ட்ரோடக்ஷன். இது வரைக்கும் 71 வரைக்கும் நம்ம சொன்னது இன்ட்ரோடக்ஷன்ஸ் சொன்னோம். இப்ப நம்ம பண்ண போறது விவேக சூடாமணிக்குள்ள இப்பதான் நுழைய போறோம். அதுல சிஷ்யன் 7 கேள்வி கேட்டான். அந்த கேள்விக்கு பதில் சொல்றதா இந்த விவேக சூடாமணியோட பொருள். இந்த 7 கேள்வி நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது. அது புதுசா இருக்கு உங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. 7 கேள்வி என்ன கேள்வி? முதல் பந்தத்தை பத்தி, அதுக்கப்புறம் ஆத்மா அனாத்மா பத்தி. கோணாம பந்தஹா முதல் கேள்வி. கதமேஷ ஆகதஹா, கதம் பிரதிஷ்டாஸ்ய, கதம் விமோக்ஷ, பந்த விமோக்ஷ. இந்த பந்தம் என்றது என்னது? இந்த பந்தம் எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது? சொந்தமாவது இல்ல. பந்தம்ன்றது அடிமைத்தனம். ஓகே, கதம் பிரதிஷ்டாஸ்ய, இது எப்படி தொடர்கிறது? கண்டினியூஸா இருக்கிறது எப்படி? சரி, கதம் விமோக்ஷாய, இதுல விடுதலை ஆகிறது எப்படி? இது ஒரு செட் 4 கேள்வி. அடுத்தது 3 கேள்வி அசௌ அனாத்மா கஹ, அனாத்மனா என்ன? பரம ஆத்மா கஹ, பரமாத்மனா என்ன? தயோர் விவேக கதம், இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஐக்கியம் என்ன அப்படின்றத கேள்வி கேட்டேன். இப்ப கேள்வியை கொஞ்சம் சங்கர வசதிக்காக 7 கேள்வியை கொஞ்சம் மாடிஃபை பண்ற. மாடிஃபை பண்ணி அனாத்மா பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாரு. எது அனாத்மா, அதுக்கப்புறம் பரமாத்மானா என்ன, அதுல இருந்து பந்தம் எப்படி வந்தது, அதுல இருந்து விடுவிக்கிறது எப்படி, இப்படி நம்ம வரிசையா இந்த கேள்விக்கு பதில் போக போறோம். அதுல அனாத்மா பத்தின ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா அனாத்மால தான் நமக்கு விசேஷம் இருக்கிறது. விசேஷம் இருக்கிறதுனா என்ன? நம்ம அதுலதான் இருக்கோம். நோன் டு அன்னோன், தெரிஞ்சதுல இருந்து தெரியாத விஷயத்துக்கு போறதுதான் முறை. அதனால நாம எதுல இருந்துட்டு இருக்கோமோ முதல்ல அதுல இருந்து ஸ்டார்ட் பண்றார் சங்கரர். அதனால இது இப்போ 50ல இருந்து 49வது இது கேள்வி. 50ல இருந்து 71 என்ன பண்ணாரு? இந்த கேள்வி சாதாரண கேள்வி இல்ல. கேள்வி கேட்கறதுக்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா? எல்லாம் எதையான கேட்டுலாம் கேள்விய. ஆனா இந்த கேள்வி அதிகபட்சமா இந்த வேதாந்தத்துல இருக்க அத்தனை சப்ஜெக்டும் இதுல வந்துடுது இந்த கேள்வியில. அதனால
இது சிஷ்யனுடைய ஸ்துதி எல்லாம் பண்ணினாரு. அப்புறம் வந்து சாஸ்திர ஸ்துதி பண்ணினாரு. ஓகே, இந்த 20 இதுல ஸ்லோகத்துல இப்ப 72ல இருந்து ஆரம்பிச்சு அதுல இருந்து பல விஷயத்த நம்ம கொண்டு போக போறோம். சரி, அனாத்மனா என்னது அப்படின்னா, அனாத்மான்றது எனர்ட் பிரின்சிபல், அதாவது அச்சேதனம். அச்சேதனம் என்ன? மேட்டர். மேட்டர் என்ன? ஜடப்பொருள். ஓகே, நம்ம பார்த்து அனுபவிச்சிருக்க அத்தனையும் ஜடப்பொருள், அச்சேதனம், எனர்ட் அண்ட் பிரின்சிபல். அத பத்தின விஷயத்த முதல்ல எடுத்துக்கிறோம் நம்ம. ஓகே, அனாத்மா கஹ. இது அனாத்மா அப்படின்னா 2 விஷயமா பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து இந்த ஹோல் யூனிவர்ஸ், இதெல்லாம் வந்து டேபிள், மைக்கு, இதெல்லாம் வந்து அனாத்மா, அச்சேதனம், எனர்ட், ஜடப்பொருள். இதெல்லாம் ஜடப்பொருள். இதெல்லாம் நம்ம இன்னொருத்த சொல்லி தர வேண்டாம். ஆனா எங்க நமக்கு வந்து இடிக்கிறதுன்னா, உங்க உடம்பு கூட அனாத்மா தான், உங்க உடம்பு கூட எனர்ட் சப்ஜெக்ட் தான், அச்சேதனம் தான், ஜட வஸ்து தான். அதனால வீட்டுல திட்டுறாங்க உங்களுக்கு, ஏன்டா ஜடம் மாதிரி நிக்கிற, உனக்கு ஒண்ணும் புரியலையா? இப்ப கிளாஸ் கேட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, கரெக்டா எப்படிமா சொல்ற நீ? கிளாஸுக்கு போகாமே ஜடம் சொல்ற நீ. இதெல்லாம் சங்கரர் எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. நீ ஒரே நிமிஷத்துல சொல்லிட்ட அகம் ஜடஹா அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க, அவனுக்கு புரிஞ்சுட்டு அம்மாவுக்கு புரிஞ்சுட்டு பிரச்சனை, சண்டே வராது. ஓகே, சோ இப்போ இதுல சங்கர் என்ன பண்றாருன்னா, இந்த வேர்ல்டுல இருக்கிற விஷயத்தெல்லாம் அனாத்மான்றத சொல்லல. ஏன்னா அது அண்டர்ஸ்டுட். ஏன்னா அகம் மைக்கு, அயம் மைக்கு, அயம் டேபிள், ஓகே, அயம் கெட்டிக்காரம், அயம் ஃபேன், அப்படி யாரும் சொல்றது இல்ல. அப்படி சொன்னா வேற இடத்துல சேர்த்துருவாங்க இல்லையா? இன்னும் அந்த லெவலுக்கு நம்ம போல, கீழே போல. அதெல்லாம் சொன்னா வேற மாதிரி இடத்துல இருக்க வேண்டிய ஆளு. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் நான்ன்றது உடம்புல இது இருக்கிறது. நான் சொல்றது உடம்பையோ மனசையோ சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே, சில பேர் என்ன செய்வான், உடம்புன்றது மேட்டர் தான், ஜடவஸ்து தான், ஆனா மைண்ட் அப்படி கிடையாது தெரியுமா? அது வந்து கான்சியஸ். ஓகே, அதுவரை நம்ம வந்து சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட் என்னன்னு சொல்றோம்ல, கான்சியஸ் அன்கான்சியஸ் எல்லாம் சொல்றோம்ல. அதனால மைண்ட் கான்சியஸ், குறைஞ்சபட்சம் அப்படி சொல்லுங்களேன். மைண்ட வந்து மேட்டர்ன்னு சொல்லாதீங்க, ஜடவஸ்துன்னு சொல்லாதீங்க, அச்சேதன்னு சொல்லாதீங்க. இல்ல இல்ல, சாஸ்திர திருஷ்டில மனசு கூட ஜடம் தான், அது அச்சேதனம் தான். இந்த டேபிள் மாதிரி தான் மைண்ட் கூட. எப்படி எப்படி அதெல்லாம் தான் இப்ப தெரிஞ்சுக்க போறோம். அது எப்படி மனசு கூட எப்படி ஆயிடும் அப்படின்னா, இப்ப வந்து சயின்ஸ் என்ன சொல்றது? சோ மேட்டர் அண்ட் எனர்ஜி அப்படி சொல்றது. மேட்டர் அண்ட் எனர்ஜின்னு சொல்றது. மேட்டர்ன்றது விசிபிள், பார்க்கக்கூடியது. எனர்ஜின்றது பார்க்க முடியாதது. பார்க்கக்கூடியது, பார்க்க முடியாதது. பார்க்க முடிந்தது, பார்க்க முடியாதது. அப்படி ரெண்டா நம்ம பிரிச்சு வச்சுட்டு இருக்கோம். ஓகே, அது வந்து மேட்டர் அண்ட் எனர்ஜி அப்படி சொல்றோம். ஓகே, சோ இது பிக் பேங் தியரி எல்லாம் நிறைய எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கா சயின்ஸ்ல, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, சோ இது நம்ம இப்ப இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டு வரோம். சரி, அதுக்கு அடுத்தது நம்ம வந்து இங்க அனாத்மா பத்தி தான் சொல்றாரு. நம்ம ஆத்மா பத்தி டீட்டெயிலா போக போறதில்ல. ஓகே, ஆப்டர் த பெரவம் கேம்புக்கு பிறகுதான் ஆத்மா கிட்ட போகும்னு நினைக்கிறேன். அதனால ஆனா கூட ஆத்மா ககனா எது, ஆத்மான எது, அந்த ஆத்மா எதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம டெக்னிக்கலா ஒரு 4 வார்த்தையை தெரிஞ்சுப்போம். அது சும்மா உரு போட்டு வச்சுக்கோங்க, இதுதான் அது அப்படின்னு தெரிஞ்சுண்டா போறோம். எது ஆத்மாக்காக அப்படின்னா, நம்பர் 1 நிர்குணா, நோ அட்ரிபியூட். ஓகே, ஃப்ரீடம் ஃப்ரம் ஆல் ப்ராப்பர்ட்டி. ஒண்ணு புரியலன்னா நிர்குணம், ஒரு குணமும் எது இல்லையோ அதுதான் ஆத்மா. சகுணம் இந்த உடம்பு. ஓகே, மனசு குணங்கள் நிறைந்தது. குணம்னா என்னது?
அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். எது குணம் அப்படின்றது. ஓகே. நிர்விகாரம், ஆத்மா நிர்விகாரம். விகாரம்னா மாடிஃபை பண்றது, மாறுதல் கூடியது. மாறுதல் கூடியது, உடம்பு மாறக்கூடியது, மனசு மாறக்கூடியது, எல்லாமே மாறக்கூடியது. ஹோல் ஜகத்தே மாறிண்டே இருக்கிறது. இந்த இதுவே நம்மளுடைய சத்சங்க கால மாறி போச்சு. இப்போ அடுத்த வாரம் வரும்போது வேற மாதிரி இருக்கும், மாறிண்டே இருக்கிறது. இதெல்லாம் விகாரம். ஆனா அகம் நிர்விகாரம், ஆத்மா விகாரமற்றது. நம்ம தமிழ் விகாரம் கிடையாது, அது கூட விகாரம் தான். ஆனா விகாரம்ன்றது விகாரமா இருக்கு, அது சொல்ல. மாடிஃபை, மாறுதல் கூடியது, எல்லாமே மாறுதல் கூடியது. இன்னும் நீ இப்ப மாறிட்ட அப்படி சொன்ன மாறத்தான் செய்ய முடியும். உடம்பெல்லாம் மாறும், ஏன் சும்மா விட்டுட்டா கூட மாறும், மாறிண்டே இருக்கும். நிர்விகாரம். ஆனா நான் மாறாதவன், எப்பொழுதும் நிலையாக நிற்பவன், அது ஆத்மா, அதுதான் நானு. ஓகே. நிர்விகாரம். நிர்விகல்பம். நிர்விகல்பம் என்ன? விகல்பம்னா இது டிவிஷன், எல்லாமே டிவிஷன் தான். நான் டிவிஷனல்ஸ், டிவிஷன் அற்றவன், பிரிவற்றவன், என்ன பிரிக்க முடியாது. ஏகம், நான் ஒரே ஆளு தான், என்ன பிரிக்கவும் முடியாது. அப்படி நிர்விகாரம். ஓகே. அதுக்கப்புறம் நாலாவது என்ன? அனந்தம். அனந்தம், இன்ஃபினிட். நான் ஃபைனைட் கிடையாது. ஃபைனைட்ன்றது டைம் அண்ட் ஸ்பேஸ். ஓகே. நான் இன்ஃபினிட், எல்லையற்றவன், பூர்ணமானவன். அந்த அனந்தம் வார்த்தை அதுல இருந்து நிறைய எடுத்துக்கலாம். இந்த 4 விஷயத்தை நம்ம ஹோல் விவேக சூடாமணி முழுக்க டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால மைண்ட்ல ஏதாவது ஒரு கார்னர்ல ஃபீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆத்மா நிர்குணஹா, நிர்விகாரஹா, நிர்விகல்பஹா, அனந்தஹா ஆத்மா அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த 72வது ஸ்லோகத்திலிருந்து 123 ஸ்லோகம் வரைக்கும் 52 ஸ்லோகம் அனாத்மா சப்ஜெக்ட் தான். அனாத்மா சப்ஜெக்ட்னா ஜகத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறதில்ல, யூனிவர்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்ண போறதில்ல, இந்த பிரபஞ்சத்தை பத்தி சொல்ல போறதில்ல. நம்மளுடைய சொந்த உடம்பை பாதுகாத்து வச்சிருக்குமே அந்த உடம்பை பத்தி சொல்ல போறோம் இல்லையா? 52 ஸ்லோகம் சொல்ல போறாரு. ஓகே. அதுல இந்த 52 ஸ்லோகம்ன்றது சரீரத்ரயம். சரீரத்ரயம், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், சரீரத்ரயம். நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன்? 3 டிவிஷனா பிரிச்சு வச்சிருக்கேன். இந்த சரீரம் ஒரு சரீரம் இல்ல, 3 சரீரம் கொண்டது ஷரீரத்ரயம். அப்போ ஷரீரத்ரயம் ரூபஹா அனாத்மா. அப்ப அனாத்மான்றது 3 விதமான சரீரங்களால் ஆக்கப்பட்டதுதான் அனாத்மா. ஓகே. இப்ப யார பத்தி பேசிட்டு இருக்கோம்? யார பத்தி? யார பத்தி? அப்புறம் எதை பத்தி பேசுறோம்? சரீரத்தை பத்தி பேசுறோம், அனாத்மா பத்தி பேசுறோம். அப்புறம் யார பத்தி பேசுறோம்? நம்மள பத்தி பேசுறோம். அங்கதான் வார்த்தை நம்மள பத்தி பேசல, என்னுடையத பத்தி பேசுறோம். புரிஞ்சுதா? அந்த வார்த்தை வரணுமே. நம்மள பத்தி தானே பேசுறீங்க. நம்ம உடம்ப பத்தி பேசணும்னு சொல்லணும். நம்மள பத்தி இல்ல, நம்ம உடம்ப பத்தி பேசுறோம். என்னுடைய உடம்ப பத்தி, நம்ம உடம்ப சொல்லிக்கலாம். சமஸ்தியா இருக்கிறது நம்ம உடம்ப சொல்லிக்கலாம். நம்மளை பத்தி பேசுறோம்ன்றது ராங்கு. இங்க கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா மொத்தத்துக்கு கரெக்ஷன் ஆயிடும். ஆக சரீரத்ரயம் ரூப அனாத்மா. ஓகே. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுல டிவிஷன் பண்றது ஸ்தூல சரீரத்தை பத்தி பேசப்படும். இந்த ஸ்தூல சரீரம் எத்தனை இது அப்படின்னா 72வது ஸ்லோகத்துல இருந்து 91வது ஸ்லோகம் வரைக்கும் ஸ்தூல சரீரத்தை பத்தி இங்க சங்கரர் விளக்கமா சொல்றார். ஸ்தூல சரீரம் நம்ம பார்த்து இப்போ அப்பியரன்ஸா தெரியுது. ஹைட்டு, வெயிட், பிளாக், மாநிறம், ஒயிட். சில பேர் சேப்பா சொல்லுவாங்க, சேப்பு கிடையாது என்ன அப்படி அதெல்லாம் சொல்றமே, அதெல்லாம் ஸ்தூல சரீரம். ஓகே. ஸ்தூல சரீரம் தான் நிறைய ஏற்பாடுலாம் இருக்கிறது. அந்த ஸ்தூல சரீரத்தை பத்தி 72ல இருந்து 91 20 ஸ்லோகம் சொல்றாரு. ஏப்பா
அதனாலதான் இவ்வளவு பெருசா இருக்கிறது. பெரிய அளவுல நீங்க தெரிஞ்சுக்கிற வரைக்கும் விட போறதில்ல. அப்படி இவ்வளவு விஷயத்த சொல்றாரு அவரு. சரி, எதுக்கு இவ்வளவு பெருசு நீட்டி முழுக்கி 50-60 ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னா, இதுல மிஸ்கன்செப்ஷன் இருக்க, குழப்பம் இருக்கிறது. நம்ம ராங் ஐடியா வச்சிருக்கோம். நம்மளை பத்தி ராங் ஐடியாவை எடுக்கிறதுக்காக ரப்பிஷ் பண்ண வேண்டியிருக்கிறது. அத இன்னைக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, ஏன் இதெல்லாம் தெரிஞ்சு கூட நமக்கு ஏன் இப்படி இருக்கிறது? இப்ப தெரிஞ்ச உடனே டக்குன்னு எடுத்துட வேண்டியதானே, எடுத்துடலாமே அப்படின்னு சொன்ன. எடுத்துடலாம், உடனே கூட எடுத்துடலாம். வீட்டுல இருக்கிற கண்ணாடி கூட இப்ப சொல்றதுக்கு இது இல்ல, இருந்தா கூட வச்சுக்கலாம். நம்ம வீட்டுல இருக்க கண்ணாடியில அழுக்குன்னா உடனே எடுத்துடலாம். இப்போ சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க கண்ணாடியில இருக்க அழுக்குன்னா கொஞ்சம் டிலே ஆகும் இல்லையா, அழுக்கு நிறைய படிஞ்சிருக்கும். சில பேர் வீட்லயும் அப்படிதான் இருக்கும். அப்படி நான் கொஞ்சம் கம்பேர் பண்ணிக்கிறேன். சோ அப்படி சில பேர் அழுக்கு உடனே எடுத்துட முடியும், சில பேர் அழுக்கு கொஞ்சம் நீண்ட காலம் போராடினா தான் மைண்ட்ல இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்க முடியும். இப்ப நம்ம என்ன சொல்றாரு சங்கரர், நம்மளை பத்தி தெரிஞ்சு வச்சுருக்காரு நல்லா. நீ நிறைய அழுக்கு இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு 50 ஸ்லோகம் சொன்னாதான் புரியும். அப்பவும் புரியுறதா இல்லையான்னு பாக்கலாம் அப்புறம். ஆனா 50 ஸ்லோகம் சொல்றாரு. ஏன்னா நானுன்னு சொல்றதுல ஏதோ தவறு நடந்துட்டு இருக்கு. நானு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும், அந்த நாள் முழுக்க, அந்த வாரம் முழுக்க, அந்த மாசம் முழுக்க, அந்த வருஷம் முழுக்க, அந்த பிறவி முழுக்க, பேச தெரிஞ்ச 2 கால் மிருக்க முழுக்க நானு சொல்றது எது? அங்கதான் குழப்பம் இருக்கிறது. புரியுதா? அந்த டெல்யூஷன், அங்க குழப்பம் இருக்கிறது. அதை எடுக்கிறதுக்கு, அதை சொல்றதுக்கு தான் இந்த இடம். புரியுதா? நானுன்னு சொல்றது 5 feet 6 feet. நாங்க இன்னைக்கு காலையில இருந்து இப்படி கைய வசதி பார்த்துட்டு இருந்தோம். இடிக்குமான்னு. எனக்கு இடிக்குமா, எனக்கு என்ன 5 feet 6 feet நான் இருக்கல, அதை வச்சுட்டு. அப்ப நானு சொல்றது எது? இந்த ஸ்தூல தேகத்தை நான் சொல்லிட்டு 5 feet 6 feetல அடிச்சுடுங்க. நீ 5 feet 6 feet உள்ள தேகம் நீ இல்லை, நீ சைத்தன்யம். அந்த சைத்தன்ய ரூபமா இருக்கிற ஆத்மா எல்லா இடத்திலும் இருக்கிறது, அது தேகத்துல ரிஃப்ளக்ஷன் இருக்கிறது, பிரதிபலிக்கிறது. பிரதிபலிக்கிற ஃபார்மையே நானுன்னு சொல்லிட்டு இருக்கே, இதுதான் பிரச்சனை இருக்கிறது. இப்போ இது என்னது? ஆமா, இது ஒரு சின்னம் கூட வச்சிருக்காங்க, கை சின்னம். இது கை. இந்த கையோட சேர்ந்து ஒண்ணு இருக்கிறது, தோல் இருக்குன்னு சொல்லக்கூடாது. தோலோட சேர்ந்ததுன்னா கை. இந்த கையை தவிர வேற என்ன இருக்கிறது? வெளிச்சம். வெளிச்சம் பிளஸ் கை. நல்லா புரிஞ்சுக்குங்க, வெளிச்சம் பிளஸ் கை. ஏன் சொல்றேன்? இப்போ நீங்க இருந்தோம், இந்த கை இருந்தோம், இருட்டா இருந்துன்னு வச்சுக்கோங்க, இந்த கையை பார்க்க முடியுமோ? பார்க்க முடியாது. கை இருந்தோம், உங்க கண்ணு இருந்தோம், வெளிச்சம் இல்லைன்னா கையை பார்க்க முடியாது. அப்போ நாம என்ன பார்க்கிறோம்? வெளிச்சம் பிளஸ் கை. கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? இது கை பாக்குறீங்களா? இப்ப இந்த கையை எடுத்துட்டா இங்க என்ன இருக்கிறது? இருக்கா? தெரியுதா? உங்க கண்ணுக்கு தெரியுதா? தெரியுது. அப்ப வெளிச்சம் எங்க இருக்கிறது? வெளிச்சம் எங்க இருக்கிறது? பல்புல இருக்குன்னு சொல்லக்கூடாது. வெளிச்சம் எல்லா இடத்துலயும் பர்வைடா இருக்கு இல்லையா? வெளிச்சம் எல்லா இடத்துலயும் இருக்கப்பா. கை கைன்னு நீ கணக்கு பண்ணும் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு பிளேஸ்ல பாக்குறோம். இப்ப நான் 5 feet பாடியை நானு சொல்லும் போது லொகேஷன் ஆயிடுது, இங்கதான் நானு. நீ இங்க இல்ல, நீ எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைந்திருக்கிற அந்த ஆத்ம சைத்தன்யம் தான் நீ. புரியுதுல? இப்ப நான் ஸ்தூல தேகத்தை நான் சொல்லிட்டு அதுல இருக்கிற அட்ரிபியூட்ஸ் எல்லாம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதோ அதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது நீ இல்ல. இதை எடுக்கிறதுக்கு தான் இந்த நானு பத்தி, ஸ்தூல தேகத்தை பத்தி சொல்லி, அந்த ஸ்தூல தேகத்துக்கு என்ன சம்பந்தம் இல்லைன்றதெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக 50 ஸ்லோகம் இருக்கிறது. அதுல ஸ்தூல சரீரத்தை மாத்திரம் 20 ஸ்லோகத்தை சொல்ல போறார். அப்போ இந்த லிமிட்டேஷனா இருக்கிறத லொகேட் பண்ற ஒரு இடத்துல மாத்திரம் குறிப்பிட்டு சொல்ற ஒரு இடத்த
இது புரிஞ்சுடுத்துனா ஸ்தூல சரீரத்தை அதுல இருக்கிற அபிப்பிராயம் அபிமானம் போயிடும். போயிடும். நமக்கு இருக்கிற அந்த பிசிக்கல் பாடி நான் இல்ல, அது ஒரு இடத்துல இருக்கிறது. அதை தாண்டி இருக்கிற விஷயம் எதுவோ அது நானு. அப்படி புரிஞ்சுக்கிறதுக்காக இத்தனை ஸ்லோகம் சொல்றாரு. 72ல இருந்து 91 வரைக்கும் சொல்றாரு. சரி, இங்க என்ன சொல்றாரு? சோ பண்டல் ஆஃப் ஸ்தூல சரீரத்தை பத்தி சொல்றாரு. இதுல பண்டல் ஆஃப் பார்ட், பண்டல் ஆஃப் லிம், உறுப்புகள் எப்படி இருக்கிறது, பதிஞ்சிருக்கிறது அப்படின்றது சொல்றது. இங்க என்ன சொல்றாரு சங்கரர் ஆயுர்வேத சாஸ்திரத்தினுடைய நோக்குல தாதுக்கள் இருக்கிறது, தாதுக்கள் இருக்கிறது. தாதுக்கள்லாம் சேர்ந்தது எதுவோ அதுதான் ஸ்தூல சரீரம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, சோ சஸ்டன்ஸ் ஆஃப் த பாடி, பாடியோட சஸ்டன்ஸ் என்ன இருக்கிறது, அதுக்குள்ள என்ன இருக்கிறது அப்படின்னா தாது இருக்கிறது. தாதுன்னா என்னது? தத்தே இதி தாதுகு, தத்தே இதி தாதுகு. எது சஸ்டன்ஸ் சொல்லப்படுகிறதோ அது தாது அப்படி சொல்றது. இந்த தாது கொஞ்சம் கொஞ்சமா இதுல இம்பேலன்ஸ் வந்துட்டுனா நமக்கு டிசீஸ் டெவலப் ஆகிறது. இந்த தாதுல முன்ன பின்ன குறைஞ்சதுன்னா நமக்கு வியாதிகள் வருகிறது அப்படி சொல்றது. அதனால அதெல்லாம் சரி பண்றதுக்கு சொல்றது. ஓகே, சோ மாடர்ன் சயின்ஸ் பல்வேறு விதமான டிசீஸ் சொல்றது. ஆனா ஆயுர்வேத சாஸ்திரத்துல ஆயிரக்கணக்கான டிசீஸ 3 விதத்துல பிரிச்சுடணும். 3 விதத்துல டோட்டல் டிசீஸ் இந்த 3 விஷயத்துல தான் இருக்கிறது அப்படி சொல்றது. அது என்னன்னா வாதம் பித்தம் கபம் அப்படி சொல்றது. ஓகே, இதுல வாதம் பித்தம் கபம் எதை பேஸ் பண்ணிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரி, இங்க தாத்து என்ன தாத்து இருக்கிறது இந்த சஸ்டைன்ஸ் இந்த பாடியில ஸ்தூல சரீரத்துல அப்படின்னா, சோ இங்க படிச்சோம் நம்ம மஜ்ஜா, மஜ்ஜா, அஸ்தி, மேதஹா, பல, ரக்த, சர்ம, தொக்கு, 7 விஷயமா இருக்குது அப்படின்னு பிரிக்கிறோம். மஜ்ஜனா என்ன? மஜ்ஜனா ஊன். ஊன் அந்த எலும்புக்குள்ளற ஒண்ணு இருக்கும், அது ஊன். அதுதான் தேஞ்சு கிஞ்சி போயிட்டு சொல்றாங்க இல்லையா, உனக்கு ரொம்ப தேஞ்சு போச்சு, ரைட் சைடு தேஞ்சு போச்சு, லெப்ட் சைடு தேஞ்சு போச்சு. ஒரு அம்மா கேட்டது, எதுக்கு எனக்கு ரைட்டு நீ தேஞ்சுட்டு, நான் 2 காலில தான் நடந்து போயேன். வயசான ஏதாவது ஒரு பக்கம் தேயும், வலது பக்கமே நின்று இருப்பியோன்னுவா. அப்பதான் அப்பப்ப சொல்றாங்கல்ல, ஒத்த காலில் நிக்காத அப்படி சொல்றாங்கல்ல. நமக்கு கொக்கு மாதிரி சில சமயம் நிப்போம், அது சவுத்துல காலை வச்சுன்னு நிப்போம். எல்லாம் அனர்த்தம். சில பேருக்கு இயற்கையா தப்பு பண்ணுவான். அதுவும் இவர் திருவடி எல்லா இடத்துலயும் இருக்கும், செவுத்தெல்லாம் இருக்கும். சில பேர் ஒத்த கால நின்று அது கொக்குல இருந்து வந்திருப்பான் போல இருக்கு. அந்த மாதிரி மஜ்ஜா ஊன் அப்படின்னு. அஸ்தி, அஸ்தி கிடைக்காது என்கிட்ட பயிற்சிக்கிட்டீங்கன்னா உன் அஸ்தி இதுல இல்ல அஸ்தி கரைக்கிறது சொல்லுவாங்க இல்லையா. இதுல நமக்கு சமஸ்கிருதத்துல பேசிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ்தினா எலும்பு. ஓகே, அப்புறம் மேதஹா, மேதஹான்னு என்ன? பெரிய மேகாவி, கொழுப்பு பிடிச்ச 2 கம்பைன் இருக்கு போல இருக்கு. கொழுப்பு, ஃபேட். ஓகே, பல, பலனா மாம்சம், மாம்சம், மசில், பிளஷ் அது. ரக்தஹா, ரக்தனா உங்களுக்கு தெரியும், பிளட், ரத்தம். சர்மா, தொக்கு, அவுட்டர் ஸ்கின் அண்ட் இன்னர் ஸ்கின். தொக்கு இன்னர் ஸ்கின், அடித்தோல் மேல் தோல். ஓகே, இப்படி 7 விஷயமா நம்முடைய ஆயுர்வேத சாஸ்திரத்துல பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இதே தான் அவங்க என்ன பிரிக்கிறாங்க, பல விதமா பிரிச்சிருக்காங்க. மெடிக்கல் சயின்ஸ்ல வேற மாதிரிலாம் பிரிக்கிறாங்க. ஓகே, சோ எப்படியா பிரிக்கட்டும். இப்ப நம்ம தியானத்துல சிதானந்த ரூப அப்படி ஒரு பாட்டு பாடுவோம் இல்லையா, சங்கருடைய ஸ்லோகத்துல. அதுல நவா சப்த தாதுகு நவா பஞ்ச கோஷா அப்படிலாம் பாடணும்னு. எது சப்த தாது புரியாம அங்க பாடிட்டு இருப்பான். எது தெரிஞ்சாத்தானே நான் அது இல்லைன்னு தெரியும் இல்லையா. இப்ப புரிஞ்சு போச்சு இல்லையா. அந்த சிதானந்த நிர்வாண சட்டகத்துல வருத தியான ஸ்லோகத்துல பாடுறமே
இங்க வந்துருத்து. இந்த நவா சப்த தாதுகு சப்த தாது சப்த தாது இல்ல. நான் யாரு? சிதானந்த ரூபம், சித் ஆனந்த ரூபம். சிவோகம் சிவோகம் அகம் சிவஹா. சிவகன் என்னது? மங்களம். நான் மங்களம் புரிஞ்சவன். நான் நான் சிதானந்த ரூபம், ஆனந்த ஸ்வரூபம். நானு இல்லையே. என்ன பார்த்து சொல்றீங்க ஆனந்த ஸ்வரூபம்னு? எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. ஒரிஜினல் நீ ஆனந்த ஸ்வரூபம் தான். நீ அமங்கலமான விஷயத்தை எடுத்துட்டு அதை நீ ஓனர்ஷிப் பண்ணிட்டு இருக்க. அதை எடுக்கிறதுக்கு தான் இங்க கிளாஸ்க்கு வந்திருக்கோம் நம்ம. ஓகே, சரி. அதனால இதெல்லாம் எடுக்கணும்பா. இதனுடைய அர்த்தம், இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை இப்ப நம்ம பிரிச்சோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஆகைவ ஏபி தாத்தபிகி அன்விதம் அப்படின்னா என்ன? இந்த 7 விதமான தாது பொருட்கள் ஃபர்ஸ்ட் லெவல்ல சொல்றாங்க. பிரைமரி லெவல் கொஞ்சம் இன்டலெக்சுவலா இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் லே லெவல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு புரியுது. எப்பயுமே லோ ஹையர் லெவல் அண்ட் லோ லெவல் இருக்கிறது எல்லாத்துலயும். லோயர் லெவல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன? பாதஹா, ஊரு, பக்ஷஹா, புஜ, பிருஷ்ட, மஸ்தகை அப்படி சொல்றாரு சங்கரர். சும்மா 2-3 சொல்றாரு, எல்லாத்தையும் சொல்லல. பார்ட் ஆஃப் த பாடி ஃபுல்லா சொல்ல. நம்ம கிளாஸ்ல ஒரு பையன் இருக்கான், யோகா கிளாஸ்ல. அவன் 860 பார்ட் எழுதிட்டான். புரியுதா? 860 பார்ட் எப்படி எழுதுனா அப்படின்னா, இது என்னது? லிட்டில் ஃபிங்கர், ரைட் ஹேண்ட் லிட்டில் ஃபிங்கர், லெப்ட் ஹேண்ட் லிட்டில் ஃபிங்கர், அப்படி 10 இதுல 10 இதுல 10 எழுதிட்டான். ஒரு பொண்ணு கரெக்டா எழுதினா, அவளுக்கு குறைவா வந்தது 800 சில்ற. நீ எப்படி எழுதின? இதுக்கு மேல வராத. நான் யாரையோ கேட்டு எழுதிருக்கேன், நான் தான் கேட்டு எழுதினேன், ஒண்ணு காட்ட மாட்டேன் நான். அவ பிடிங்கி பாத்துட்டா. பார்த்தோன்னு இது ரொம்ப போங்குது. லிட்டில் ஃபிங்கர்னா ஃபிங்கர்னு எழுதிடணும். இல்ல லிட்டில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர் அப்படி எழுதலாம். இது ரைட் ஹேண்ட் லெப்ட் ஹேண்ட்லாம் இதெல்லாம் உனக்கு கேட்டனா? நான் எழுத சொன்னார் மாஸ்டர், எழுதினேன் நானு. எக்ஸ்ட்ரா எழுதுறது இதெல்லாம் 800 பார்ட்டியும் எழுதல. அவள்லாம் எழுதுனா அவரு என்ன இந்த பையனா அவர? அதுல சும்மா ஒரு 4-5 எழுதினார். பாதஹா பாதம், உரு, உருன்னா தொடை, டை மசில்ஸ், பக்ஷஹா மார்பு, புஜஹா ஷோல்டர் கை, பிருஷ்ட பேக், மஸ்தகை தலை ஹெட், இப்படிலாம் எழுதினார். அங்கைஹி உபாங்கைஹி, அங்கைஹி உபாங்க, அங்கத்துல இருக்க உபாங்கம். எவ்ரி பார்ட் இருக்கிறது. இப்ப தலைன்னு வச்சுக்கோங்க, அங்கம், இது அங்கைஹி. இந்த அங்கையில உபாங்கம் இருக்கிறது. உபாங்கம் என்னென்ன இருக்கிறது? கண்ணு, காது, மூக்கு, வாயு, பல்லெல்லாம் இருக்கிறது. வாயு எடுத்துக்கோங்க. வாயு அங்கைஹி. வாய்க்குள்ள உபாங்கம் என்ன இருக்கிறது? நாக்கு, பல்லு, உள்நாக்கு எல்லாம் இருக்கிறது. இன்னும் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஓகே, அதுக்கப்புறம் அதனால அங்கைஹி உபாங்கைஹி ரெண்டா எப்படி வேணா பிரிச்சுட்டு வரலாம் நம்ம. அங்கைஹி உபாங்கைஹி இப்படி பிரிச்சுட்டே போனீங்கன்னு வச்சுங்க. அதெல்லாம் பிரிக்க 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 அதுக்கப்புறம் மாலிகுல்ஸ், பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பிரிச்சு 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 தனியா போனீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன வரும்? ஒன்னும் வராது. ஆட்டம் உடைச்சிட்டா எல்லாம் சின்ன சின்ன பார்ட்டா போயிடும், நிர்குணா ஆயிடும். அப்போ நீ எதெல்லாம் ஸ்தூலமா பார்க்கிறையோ அதை பிரித்து 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 உள்ளர போகும்போது அங்க ஒண்ணுமே இருக்காது. ஓகே, அப்ப இது மித்யா, அனாத்மா பாடி, மித்யா சரீரம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுன்னா போறோம். சரி, பரவாயில்ல. சங்கர் இதுக்கு இதெல்லாம் இது ஏன் சொல்லுவானே நமக்கு தெரியாதா? தலை, கை, மூக்குலாம் இருக்கிறது தெரியாதா? அத போய் ஒரு ஸ்லோகம் சொல்லணுமா? தலை இருக்கிறது, கை இருக்கு, மூக்கு இருக்கிறதெல்லாம் இத சொல்றதுக்கு ஒரு ஸ்லோகம் வேணுமா அப்படின்னு கேட்டா, இதுல ஒரு இன்டைரக்ட் ரகசியம் இருக்கிறது. யுவர் பாடி ஸ்தூல சரீரம் விகல்பஹா, டிவிஷன் இருக்கிறது. ஆனா ஆத்மா எப்படிப்பட்டது? நிர்விகல்ப, டிவிஷன் அற்றது. புரியுதா? இங்க ஸ்தூல சரீரத்தை எக்ஸாம்பிள் கொடுக்கறது என்னன்னா, தலை, கை, கால், மூக்கு ஒன்னொன்னுத்தையும் பார்ட் இருக்கிறது. அது பார்ட் கிடையாது. ஆத்மா பார்ட் கிடையாது, பிரிவு கிடையாது. அப்படின்றத சவிகல்ப சரீரம் நிர்விகல்பக
சைத்தன்யம் ந பவதி. அந்த சைத்தன்யம் ந விகல்பா. அத சொல்றதுக்கு தான் இத சொன்னார். புரியுதா? அதனால இந்த பாடியோட ஐடியா என்னன்னா, பாடிய பத்தி நமக்கு ஏற்கனவே பாடி பத்தி குளோரி இருக்கிறது, பாடி பத்தின அழகு அழகு குறிப்பு இருக்கிறது, அழகு இது என்ன பியூட்டி பியூட்டி பார்லர். இப்ப பியூட்டி பார்லர் பசங்களுக்கும் இருக்கிறது, பையங்களுக்கு. ஏதோ பொன் குழந்தைங்க ஏதோ அழகு பாத்துக்கலாம், பரவாயில்ல. இந்த பையன் எதுக்கு போறான் பியூட்டி பார்லருக்கு? அவனுக்கு தனியா இருக்கிறது, இப்படி பண்ணிடுவான். அதுதான் ரியல் மெடிடேஷன். பாருங்க, அசையாம இருக்கணும். இந்த துரு துரு துருன்னு பரபரப்பா இருக்காம பாருங்க, அவசரமா அவசரம் கொடுக்கியா, அவனை இந்த பியூட்டி பார்லர் போட்டுடணும். 1 மணி நேரம் இப்படி அசைய விட மாட்டான். ஏற்கனவே நமக்கு பியூட்டி பார்லர் இதெல்லாம் இருக்கிறது. இங்க சங்கரன் திருப்பி எதுக்கு சொல்லுவானு ஒன்னும் சொல்லப்படல, கொஞ்சம் போறதில்ல. பாடிய பத்தி சொல்லி இந்த ஸ்தூல சரீரத்தோட லட்சணம் என்னன்னு சொல்ல போறார். இப்போ நமக்கு பிடிக்காத லட்சணத்துல சொல்ல போறார். அது என்னன்றத தெரிஞ்சுக்கலாம். அதனால ஏற்கனவே குளோரி சொல்ல போறதுல இதனுடைய தோஷத்தெல்லாம் சொல்ல போறார். இதனுடைய வீக்னஸ் எல்லாம் என்ன சொல்றது, குறையெல்லாம் என்ன இருக்கிறது, அதெல்லாம் இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, அத அடுத்த ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்க போறார். என்னன்னு பார்க்கலாம். 73வது ஸ்லோகம். அகம் மமேதி பிரதிதம் ஷரீரம் மோகாஸ்பதம் ஸ்தூலமிதீர்யதே புதைஹி நபோ நபஸ்வத் தகனாம்புபூமயः சூக்ஷ்மானி பூதானி பவந்தி தானி. ஓகே. சவிகார சரீரம் நிர்விகார ஆத்மா பவதி ந ஹர்ஹதி. சவிகல்ப சரீரம் நிர்விகல்ப ஆத்மா பவத்திம் ந அர்ஹதி. ஒண்ணும் புரியலையே. சவிகாரம் விகாரம் உடைய இந்த சரீரம் நிர்விகாரமான ஆத்மா எப்படி ஆக முடியும்? சவிகல்ப சரீரம் டிவிஷன் உள்ள இந்த சரீரம் எப்படி நிர்விகல்ப ஆத்மா பவத்திம் ந அர்ஹதி. நிர்விகல்பா இருக்கிற ஆத்மா ஆக முடியாது, ஒரு காலம் ஆக முடியாது. அதனால இந்த ஸ்தூல சரீரம், விசிபிளா பார்க்கிற இந்த சரீரம் 2 ஃபோல்டுல இருக்கிறது. ஸ்தூல பூதானி சூக்ஷ்ம பூதானி இஸ் ஈக்வல் டு ஸ்தூல சரீரம். ஸ்தூலத்தினாலையும் சூக்ஷ்மத்தினால பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிற இந்த ஸ்தூல சரீரம். ஓகே, எப்படி இது சேம் டாபிக், கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிறது. சரீரம் மோகாஸ்பதம். இந்த ஸ்தூல சரீரத்துல நமக்கு மோகம் இருக்கிறது. மோக ஆஸ்பதம். மோக ஆஸ்பதம்னா குழப்பத்துல, மயக்கத்துல, டெல்யூஷன்ல மாட்டின்று இருக்கிறது. இந்த சரீரமே நான் என்ற மயக்கத்துல நம்ம மாட்டின்று இருக்கோம். அதனால இந்த சரீரம் இருக்கிற இதுக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கிறது. ஓகே, டேட் ஆஃப் பர்த் இருக்கும் போதே இன்னொன்னு இருக்கும், டேட் ஆஃப் டெத் இருக்கும். தோற்றம் மறைவு, தோற்றம் மறைவு. எதுக்கு? ஸ்தூல சரீரத்துக்கு தான். சூக்ஷ்ம சரீரம் சாகிறது இல்ல. ஓகே, சாகிறது இல்ல. அதனால இந்த ஸ்தூல சரீரத்துல நாம மோகம் வச்சிருக்கோம். நம்முடைய ரிலேஷன்ஷிப் எல்லாம் எதுல? ஆல் ரிலேஷன்ஷிப் எதுல வச்சிருக்கோம்? அம்மா அப்பா கணவன் மனைவி குழந்தை புள்ள குட்டி எல்லாம் எதை பேஸ் பண்ணி? இந்த ஸ்தூல சரீரத்தினுடைய கான்டாக்ட்ல. சூக்ஷ்ம சரீரத்துல கான்டாக்ட் கிடையாது. ஏன்னா சூக்ஷ்ம சரீரம் ஏற்கனவே நிறைய பர்த் எல்லாம் எடுத்திருக்கிறது, நிறைய சரீரத்தெல்லாம் பிறந்திருக்கிறது. அப்ப அதே இதையும் கனெக்ஷன் பண்ண முடியாது. அப்புறம் இந்த ஸ்தூல சரீரம் போயிடுச்சுன்னா
இந்த இப்ப இருக்கிற டெம்பரரி உறவெல்லாம் அருந்து போயிடும். புரியுதா? அதனால இந்த ஸ்தூல சரீரம் எப்படி வந்தது? அதனால எப்படி வந்ததுன்னா அகம் மம இதி பிரதீதம் பிரதீதம் இப்படியாக வந்தது. எப்படியாக வந்தது? தப்பான நோஷன்ல வந்திருக்கிறது. ரெண்டு நோஷன் வச்சு இந்த ஸ்தூல சரீரத்தை நம்ம அதுல உரிமை கொண்டாடுறோம். ரெண்டு எப்படி? அகங்கார மமகார, அகங்கார மமகார, நான் எனது, நான் எனதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்தூல சரீரத்தை கொண்டாடுறோம். எப்படி கொண்டாடுறோம்? நான் திருப்பதி போயிட்டு வந்தேன், நான் திருப்பதி போயிட்டு வந்தேன்னு அர்த்தம் இல்லையா? இந்த ஸ்தூல சரீரத்தை நான் போயிட்டு வந்தேன், நான் கடைக்கு போல, அது சொல்றோம். நான் கடைக்கு போலன்றது சொல்றோம். இது நான் இங்க கிளாஸுக்கு வந்தேன், உடம்ப தூக்கிட்டு வந்ததுக்கு இல்லையா, அத சொல்றோம். சில சமயம் என்ன பண்ணுவான், நான் என் உடம்பு எனக்கு சரியில்லை, என்னுடைய உடம்பு சரியில்லைன்னு சொல்றோம். ஓகே, என்னுடைய உடம்பு சரியில்லைன்னு சொல்றோம். டாக்டர் என்னுடைய உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட போய் நான் சரியில்லை, அது பார்க்க வேண்டிய டாக்டர் வேறப்பா. புரியல? கன்ஃபியூஸ் பண்றோம்ல. நானே சொல்றேன், இந்த உடம்ப ஒரு சமயம் நான் சொல்றேன், இந்த உடம்பையே எனதுன்னு சொல்றேன். ஒரே கன்ஃபியூஸ் பாருங்க. ஏன் கன்ஃபியூஸ் ஜகத்துல ஆகல தெரியுமா உங்களுக்கு? ஆப்போசிட் பர்சனா அதே கன்ஃபியூஸ் பர்சனா இருக்கான். இந்த டிவில இது மெகா தொடர் போடுவான். மெகா தொடர் வரனா முக்கியமான விருந்தாளி வருவான், கெஸ்ட். கெஸ்ட் வரும்போது நமக்கு திக்குன்னு ஆரம்பத்துல முத டிவி வாங்கும் போது திக்குன்னு, இவன் வேற இந்த நேரத்துல வரானே அப்படி சொல்லிட்டு. அது முக்கியமான தொடர், அது ரெகுலரா பார்க்கிற தொடர். இந்த ரெகுலரா பார்க்கிற தொடர்ல ஒரு அபிமானம் இருக்கும் பாருங்க, போதை அது. ஆனா கொஞ்ச நாள்ல தெரிஞ்சது டிவி வச்சிருந்தவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு. எப்படி? வர கெஸ்ட் இருக்கார்ல, அவரு அவங்க வீட்டுல பார்த்தத விட்டுது இங்க அப்புறம் சௌக்கியமா, ரெண்டு பேரும் சௌக்கியமா கேட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படி? ஒன்னும் ப்ராப்ளம் இருக்காது, உறவுல எந்த பிரச்சனையும் இருக்காது. முன்னாடி காலத்தெல்லாம் இப்படி நேருக்கு நேர் பேசலன்னா கோச்சிட்டு போயிடுவாங்க, அனிச்ச மலர் மாதிரி. இப்பெல்லாம் அப்படி கிடையாது, ரெண்டு பேருமே பார்க்காம தொடர பார்த்துட்டு ரெண்டு பேரும் இப்படி பேசிப்பாங்க பக்கத்துல செல்போன் மாதிரி. புரியுதுல? அதனால இங்க டெல்யூஷன் எனக்கு மாத்திரம் இருந்தா தான் தனியா தெரியும், எல்லாருக்கும் சர்வலோகத்திலயும் இருக்கிறதுனால இந்த டெல்யூஷன் இருக்குன்னே தெரியல. நீங்க சப்போஸ் இந்த குழப்பம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு நீங்க நடந்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு வித்தியாசமா பாப்பா. இப்படி விக்ருதியா இருக்க, எல்லாரும் மாதிரி இரு அப்படி சொல்லுவா. அதனால அகங்காரம் மமக்காரம் நமக்கு ஏன் தெரியுதுலன்னா, சில சமயம் நம்ம உடம்ப அகங்காரம் நான் சொல்றேன், சில சமயம் மமக்காரம். இப்ப நான் எழுதினேன் அப்படி சொல்றேன், நான் எழுதினேன் அப்படி எழுதினத கையை எழுதினது, என்னுடைய கை வலிக்கிறது, என்னுடைய கையை நீட்ட முடியல, என்னுடைய கையை மடக்க முடியல அப்படி சொல்றேன். இப்ப என்னது கைன்றது என்னது ஆயிடுச்சு? மமகாரம், என்னுடையது, என்னுடைய கை மமகாரம். ஓகே, என்னுடைய பைக்கு, என்னுடைய காரு, அதெல்லாம் மமகாரம். ஓகே, உலகத்தில் இருக்க அத்தனை பொருளும் மமகாரம். ஓகே, அது போல இந்த உடம்பையே சில சமயம் நானுன்னு சொல்றேன், சில சமயம் என்னதுன்னு சொல்றேன். அகங்காரம் மமகாரம். அகம் மம இதி பிரதீதம். ஓகே, அகம்னா நானு, மமனா மமகாரம் என்னது அப்படி சொல்றது. அகங்கார மமகார ரூப பிரதீதம். இந்த ஸ்தூல சரீரம் என்றது என்னது? அகங்காரமும் மமகாரமும் கலந்ததுதான் இந்த ஸ்தூல சரீரம். ஸ்தூலம் இது ஈரியத்தே, இப்படி எதை சொல்லப்படுறதோ அதற்கு பேரு ஸ்தூலம். இப்படி விசிபிளா இருக்கு இல்லையா, எது பார்க்கக்கூடியதோ அது ஸ்தூலம். இந்த ஸ்தூலம் பார்க்கக்கூடியது இந்த உடம்பு அப்படி சொல்லப்படுகிறது. யார் சொல்லுகிறார்கள் இப்படி? யார் சொல்ற? புதைஹி, அறிஞர்கள், ஞானிகள், வைஸ்மேன் யார் இருக்காங்களோ அவர்கள் கூறுகிறார்கள் இது ஸ்தூல தேகம், இது ஸ்தூல சரீரம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன்னா
இந்த சரீரம் 3 டிவிஷனா பிரிக்கிறோம். இது விசிபிளா இருக்கிறது சட்டில் பாடி, அதுக்கப்புறம் டீப்பா இருக்கிற சட்டில் பாடி, ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், 3 விதமா பிரிக்கிறோம் இந்த சரீரம். இப்போ சயின்ஸ் என்ன பண்றது? மேட்டர் அண்ட் எனர்ஜி, விசிபிள் இன்விசிபிள் 2ஆ பிரிக்கிறது. ஆனா வேதாந்த திருஷ்டில நம்ம 3ஆ பிரிக்கிறோம். விசிபிள், இன்விசிபிள், பொட்டன்ஷியல் ஃபார்ம், அப்படி 3ஆ பிரிக்கிறோம். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரமா 3 விதமா பிரிக்கிறோம். இந்த சரீரத்ரயம். அப்ப 3 விஷயமா இது ஸ்கிரிப்சுரல் மாடல். ஒரு மாடல் சொல்லல, நம்ம ஸ்கிரிப்சுரல் மாடல் சும்மா இல்லப்பா, நானா ஏதோ சொல்லல, இதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லிருக்கிறது. சாஸ்திர திருஷ்டியில 3 டிவிஷனா பிரிக்கிறோம், 2 டிவிஷன் இல்ல, அப்படி இத பிரிக்கிறோம். இந்த சயின்ஸ், இந்த சாஸ்திர திருஷ்டியில இந்த ஸ்தூல தேகம் இருக்க, இது எப்படி இருக்கிறது அப்படின்னா பஞ்சபூதத்தினால ஆக்கப்பட்டது. இந்த ஸ்தூல சரீரம் இருக்க பஞ்சபூதத்தினால ஆக்கப்பட்டது. ஓகே, மெதுவா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் நீங்க. அப்பதான் எங்கயோ ஒரு இடத்துல நமக்கு ஏதோ சொல்ற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ஸ்தூல தேகம் பஞ்சபூதத்தினால் ஆக்கப்பட்டது. எதனால் ஆக்கப்பட்டது? ஆகாச, வாயு, அக்னி, ஜல, பிருத்திவி தத்துவம். இந்த தத்துவங்களால ஆக்கப்பட்டதுதான். அப்ப மேட் இன் ஜப்பான், மேட் இன் சைனா, மேட் இன் இந்தியா அப்படி சொல்றோம்ல. இந்த ஸ்தூல தேகம் மேட் இன் பஞ்சபூதா, பஞ்சபூதத்தினால் ஆக்கப்பட்டது. ஓகே, சரி. சயின்ஸ் என்ன சொல்றது? இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ண சொல்றது. கார்பன், ஹைட்ரேட், நைட்ரஜன், ஹைட்ரஜன், பாஸ்பரஸ் இப்படிலாம் சொல்றது அவங்க லாங்குவேஜ்ல, சயின்ஸ் லாங்குவேஜ்ல. இது சாஸ்திரத்தின் லாங்குவேஜ்ல என்ன சொல்றது? இது பஞ்சபூத தத்துவத்தினால் ஆக்கப்பட்டது அப்படி சொல்றோம். சரியா? அத பத்தி சொல்லு. அதனால என்ன சொல்றது? செகண்ட் லைன்ல நபஹா நபசவத் தகன அம்பு பூமி பூமியா தானி சூக்ஷ்மானி பூதானி பவந்தி. சூக்ஷ்மானி பூதானி பவந்தி. சூக்ஷ்ம பஞ்சபூதத்தினால இந்த கிராஸ் பாடி வந்தது, ஸ்தூல தேகம் வந்தது. எதுல வந்தது? இந்த நபகன ஆகாயம், நபகன ஆகாயம், நபஸ்வத் அப்படின்னா வாயுகு, ஆகாசத்துல சஞ்சரிக்கிறது எதுவோ அது வாயுகு, நபஸ்வத். தகனக, தகனகன அக்னி, அக்னி ஃபயர், அம்பு ஜல வாட்டர் நீரு, பூமி பூமயகனா இதெல்லாம் எல்லாம் சேர்த்து வர்றதுனால பூமயாக, பூமி பிருத்திவி. அப்ப பூமின்றது என்ன? தமிழ்ல சமஸ்கிருதம் எடுத்துக்கிட்டாங்க பாருங்க. ஏன் நம்ம தமிழ்ல உள்ள பூமிய சமஸ்கிருதத்துல எடுத்துக்கிட்டாங்க அப்படி வச்சுக்கலாமே. எதுக்கு சமஸ்கிருதத்துல இருந்து தமிழ் சொல்லுவானே. பூமி பூமியாக, தானி அவைகள், சூக்ஷ்மானி பூதானி பவந்தி. சூக்ஷ்ம பிரபஞ்சத்திலிருந்து பௌதிக பஞ்ச பௌதிக, சூக்ஷ்ம பஞ்ச பௌதிகத்திலிருந்து ஸ்தூல தேகம் வந்தது. அது எப்படி சூக்ஷ்மத்திலிருந்து ஸ்தூலம் வந்தது? அது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றேன். 74வது ஸ்லோகம். பரஸ்பராம் சைர்மிலிதானி பூத்வா ஸ்தூலானி ச ஸ்தூல சரீரதே ஹேதவஹ மாத்ராஸ்ததீயா விஷயா பவந்தி சப்தாதய பஞ்ச சுகாய போக்துஹு. இந்த சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலிருந்து நம்ம பார்த்து அனுபவிக்கின்ற இந்த பஞ்சபூத 5 எலிமெண்ட்ஸ் ஸ்தூல பஞ்சபூதம். ஸ்தூல பஞ்சபூதம் ஆகாச, வாயு, வாயுலிருந்து அக்னி, அக்னி தத்துவத்திலிருந்து ஜல தத்துவம், ஜல தத்துவத்திலிருந்து பிருத்திவி தத்துவம். மேல இருந்து இந்த பிரபஞ்சம் வந்தது.
புரியுதுல இந்த சைக்கிள். ஓகே, அது போல அதனுடைய சூக்ஷ்ம ஃபார்ம்ல இருக்கிற சூக்ஷ்ம பஞ்சபூதம், அந்த சூக்ஷ்ம பஞ்சபூதம் அதுல இருந்து வந்ததுன்றாரு. எப்படி வந்தது? பரஸ்பர அம்சைஹி மிலிதானி பூத்வா. மிலிதானி பூத்வானா அதுல இருந்து மிக்சிங் ஆயி பரஸ்பர ஒன்றோடு ஒன்று கலந்து அம்சைஹி அதனுடைய அம்சமா சேர்ந்து இந்த இது வந்தது. அதுக்கு என்ன சொல்றது? நம்ம ஏற்கனவே தத்துவ போதத்துல வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். தத்துவ போதத்துல பஞ்சீகரணம் சொன்னோம். பஞ்சீகரணம்னா என்ன? மாடிபிகேஷன், செய்யப்பட்டது. பஞ்சீகரணம்னா செய்யப்பட்டது. எப்படி செஞ்சிருக்கிறது? இதனுடைய சில மிக்சிங் கலந்து, அதுக்கு ரூல்ஸ் எல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் மிக்சிங்ல ப்ரொபோர்ஷனட்டா மிக்ஸ் பண்ணா அந்த மாதிரி வந்திருக்கிறது. எப்படி மிக்ஸ் ஆயிருக்கிறது அப்படின்னா, இந்த பஞ்சபூதம் எப்படி மிக்ஸ் ஆகி வந்திருக்குன்னா, ஒரிஜினலா இருக்கிற ஒரு எலிமெண்ட் மீதி 4 எலிமெண்ட் அதுல கலந்ததுன்னா 1/8 அதுல மீதி போர்ஷன்ல கலந்ததுன்னா ஒரு எலிமெண்டா வரும், ஸ்தூல பூதமா வரும். இப்ப உதாரணத்துக்கு ஆகாசம் எடுத்துக்கோங்க. ஆகாசம் பாதி, மீதி பாதி வாயு, அக்னி, ஜல, பிருத்திவி. இதுல இருக்கிற 1/8 ஒரு ரவுண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகத்துல அதுல 1/8 4 டிவிஷன் சேர்த்தீங்கன்னா ஆகாச தத்துவம். அப்புறம் வாயு எடுத்தீங்கன்னா வாயு பாதி அதிகமா இருக்கும், மீதி 4 1/8 போட்டுட்டு வரணும். இப்படி பஞ்சீகரணம் செய்யப்பட்டிருக்கிறதுன்றத தத்துவ போதத்துல விளக்கமா பார்த்தோம். நம்ம புரியுதா? யாருக்கு டவுட்ஸ் இருக்கிறதோ இல்ல கேட்காதவங்க தத்துவ போதத்தை திருப்பி ஒரு தடவை திருப்பி புரட்டி பாத்தீங்கன்னா அங்க நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இங்க சும்மா ஹிண்ட்ஸ் மாத்திரம் கொடுக்குறாரு, அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக பஞ்சீகரணம்ன்றது 5 குரூப். ஒன்னு மேஜர் குரூப், மீதி 1/8 இருக்கிறது 4 குரூப் சேர்ந்தது 5 குரூப்ன்றது பஞ்சீகரணம் செய்யப்பட்டது. அந்த மாதிரி ஸ்தூலானி பவந்தி, இந்த அனுபவிச்சுருக்க பஞ்ச பௌதீக இது இருக்கு இல்லையா, 5 எலிமெண்ட்ஸ், அது பஞ்சீகரணத்தினால செய்யப்பட்டது. அந்த ஸ்தூலானி பவந்திலிருந்து ப்ராடக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்ல தான் இந்த ஸ்தூல தேகம் வந்தது. பஞ்சபூதத்திலிருந்து இந்த ஸ்தூல தேகம் வந்தது. அதனாலதான் இந்த உடம்பு பூமியினுடைய அந்த இது இருக்கு இல்லையா, பூமியோட பிசிக்கல் பார்ட்ஸ் முழுக்க எர்த் தத்துவம் இது. ஓகே, இதுக்குள்ள வாட்டர் இருக்கு. வாட்டர் இல்லைன்னா என்ன ஆயிடும்? இந்த ஃபார்ம் நமக்கு கிடைக்காது. டைலூட் தூள் ஆயிடும். நம்ம வாட்டர் உள்ள இருக்கிறதுனால தான் பஸ்மம் ஆகாம இருக்கணும். வாட்டர் தத்துவம் உள்ளுக்குள்ள இருக்கிறது. ஓகே, சரி. டெம்பரேச்சர் இருக்கிறது, டெம்பரேச்சர் இருக்கிறதா இல்லையா? இருக்கு, சூடு இருக்கு நம்ம உடம்புல, அது அக்னி தத்துவம். அப்புறம் மூச்சு விட்டு இருக்கும், அதனால தான் இப்படி உட்கார்ந்து இருக்கோம். அது என்ன தத்துவம்? வாயு தத்துவம் இருக்கிறது. ஓகே, எழுந்து போட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கிரமிக்கிற இடத்த ஸ்பேஸ் ஆகாச தத்துவம் இருக்கிறது. ஆக பஞ்ச தத்துவம் உடம்பு தான் இந்த ஸ்தூல தேகம், பௌதிக சரீரம். பௌதிக பஞ்சபூதம், பௌதிக பஞ்ச சரீரம். அப்ப இந்த ஸ்தூல தேகன்றது என்னது? ஒன்லி ஃபார் எது? பஞ்ச பூதம், 5 எலிமெண்ட்ஸ் ஒன்லி. அப்ப நீங்க போய் பேசுங்க, என்ன 5 எலிமெண்ட்ஸ் எங்க விட்டுட்டு வந்த அப்படி சொன்னா இனிமே சங்கேத பாஷையில பேச தெரியணும். அதனால இப்ப பாருங்க, ஆயுர்வேதத்துல எவ்வளவு கனெக்ஷன் கரெக்டா இருக்குன்னு வச்சுங்க. எந்த விஷயம் ஜாஸ்தி எல்லாருக்கும் கிட்டத்தட்ட இருக்கும், அதுல எந்த தத்துவம் ஜாஸ்தி ஆயிடுறதோ அந்த மாதிரி பர்சனாலிட்டி அந்த பர்சன். கப்ப வாத பித்தம் இருக்க, இதுல இருந்து கனெக்ஷன் இருக்கு, நமக்கு எல்லாத்துலயும் சம்பந்தம் இருக்கிறது. நம்ம பெரியவங்க சொல்லி கொடுக்காங்க. இப்ப அக்னி தத்துவம் இருக்க, அது கொஞ்சம் ஜாஸ்தி வந்துருச்சுன்னு வச்சுங்க, அந்த பர்சன் பித்தம், பித்தம் அதிகமா இருக்கிறது. பித்தம் அதிகமா இருக்கிறது என்ன? நம்ம ஏற்கனவே இந்த உடம்புல அக்னி தத்துவம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த பாடி ஸ்தூல தேகம் இருக்கு இல்லையா, அதுல அக்னி தத்துவம் அதிகமானதுனால பித்த உடம்பு இது. ஓகே, வாயு கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு வச்சுங்க, அது வாதம், பித்தம் வாத கபம் இல்லையா, வாத உடம்பு. அது வாத உடம்புன்றது என்ன? இந்த அக்னி தத்துவம், இந்த பஞ்சபூதத்துல வாயு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது, பிறக்கும் போது அப்படி இருக்கு. ஓகே, அப்படி
இந்த வாயு ஜாஸ்தி இருக்கவன் ஒரு இடத்துல உட்கார முடியாது, மேல கீழே பறந்து இருப்பான். ஏன் வாயு குமாரன் குரங்கு பயில ஒரு இடத்துல சும்மா இருக்கியா, அது கொஞ்சம் மேனர்ஸா சொன்னோம். ஓ வாயு குமாரா அப்படி சொன்னோம். எதுக்கு குரங்கு திட்டுறது? இனிமே குழந்தை திட்டு வாயு குமாரனே, ஏ பல பீமனே, ஏ அனுமனே அப்படி சொல்லணும். அந்த வம்சத்திலிருந்து வந்திருக்கனே அப்படி சொன்னா இல்லையா, ஒரு இடத்துல சும்மா இருக்க முடியாது. அதனால கப்பன்றது என்ன, ஜல தத்துவம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா எப்ப பார்த்தாலும் கப்பம் இருக்கும், உடம்பு வேர்த்து வேர்த்து கொட்டும், கையெல்லாம் வேர்க்கும். ஓகே, பயம் இல்லாம வேர்க்கும். சில பேருக்கு பயந்தா வேர்க்கும், இவங்க பயம் இல்லாம வேர்க்கும். அதனால இதெல்லாம் கப உடம்பு. அதனால பித்த பிரகிருதம், வாத பிரகிருதம், கப பிரகிருதம். பிரகிருதம்னா செய்யப்பட்டது, உண்டாக்கப்பட்டது. வாத பித்த கப இது எல்லாத்தையும் இந்த எல்லா டிசீஸும் இதுல ஏதாவது ப்ரொபோர்ஷனட்டா இல்லைன்னா அந்த டிசீஸ் டெவலப் ஆகும். இந்த வாத பித்த கபம் ஈக்குவலா இருந்ததுன்னா அவன் ஆரோக்கியமான மனிதன். ஓகே சரி. அதனால தத்துவ போதத்துல எப்படி சொல்றது, சரி பஞ்சபூதத்தினால இந்த உடம்பு ஆக்கப்பட்டிருக்குன்னு சரி. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான உடம்பு கிடைச்சிருக்கிறது. சில பேருக்கு வாத உடம்பு, சில பேருக்கு பித்த உடம்பு. ஏன் அந்த ப்ரொபோர்ஷனட் வந்தது இல்லையா? சில பேர் ஹைட், சில பேர் ஷார்ட், சில பேர் ஃபேட், சில பேர் ஒல்லி. இதெல்லாம் எதனால வந்தது? சில பேர் ஆரோக்கியமா பிரைட்டா தேஜஸோட இருக்கான், பிறக்கும் போது எனர்ஜெட்டிக்கா பிறக்கிறான். சில பேர் உடம்பு நோயோட பிறக்கிறான். இதெல்லாம் எதனுடைய அடிப்படையில அப்படின்னா அதுக்கு பஞ்சீகிருத பஞ்சமகாபூதைகி கிருதம் சத்கர்ம ஜன்ய. இது எங்க படிச்சிருக்கோம்? எங்கயோ படிச்சோம், புரட்டி பார்த்தது. ஈஸியா சொல்லிடலாம், தத்துவ போதம். ஏன்னா இதனுடைய ரிலேட்டிவ் தத்துவ போதம் தான் இருக்கிறது, வேற எங்கேயும் கிடையாது. அப்போ பஞ்சீகிருத பஞ்சமகாபூதை கிருதம் ஒரு ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல் எது? சத்கர்ம ஜன்யா. அப்புறம் 2 ஃபோல்டுல ஸ்தூல சரீரம் கிடைக்கிறது, 2 ஃபோல்டுல ஸ்தூல சரீரம். ஒரு ஃபோல்டு மேட் இன் பஞ்சபூதம் படிச்சோம். பஞ்சபூதம் மாத்திரம் இல்ல, உன்னுடைய கர்மாவை பொறுத்து இந்த உடம்பு அமையிறது. புரியுதா? கர்மான்றது என்ன? சோ நாம செஞ்ச பாப புண்ணியம், அந்த பாப புண்ணியத்தை பேஸ் பண்ணி இந்த உடம்பு வந்திருக்கிறது. ஓகே, அதனால சயின்ஸ் என்ன சொல்றது? ஜெனட்டிக்ஸ் அப்படி சொல்றது இல்லையா? ஆனா சாஸ்திர திருஷ்டில சொல்ற பூர்வ ஜென்மத்தோட கர்மா அப்படி சொல்றது. பூர்வ ஜென்மத்தோட கர்மா சாஸ்திர திருஷ்டில, சயின்ஸ் திருஷ்டில ஜெனட்டிக்ஸ். அப்பெல்லாம் இப்படி எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அது பாட்டு கோயிங் ஆன், போயிட்டே இருக்கிறது அது சயின்ஸ். ஆக இல்லன்னா இந்த ஃபார்ம் இருக்க, ஃபார்ம்ன்றது பஞ்ச பௌத்திகம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நாயோட ஃபார்ம் பஞ்ச பௌத்திகம், பஞ்சபூதம் 5 எலிமெண்ட்ஸ்னாலது. பூனை பஞ்சபூதத்தினால் ஆக்கப்படுது. நம்ம வயிற்றுல இருந்து வெளியில வந்த நாக்கு பூச்சி கூட பஞ்சபூதத்தினால் ஆக்கப்பட்டது. 5 எலிமெண்ட்ஸ். மஸ்கிட்டோ ஆல்சோ 5 எலிமெண்ட்ஸ். புரியுதா? எல்லா விதமான ஃபார்ம், செடி கொடி எல்லாமே 5 எலிமெண்ட்ஸ். எனி ஃபார்ம், எந்த உருவம் எடுத்தாலும் அது 5 விதமான பூதங்களால ஆக்கப்பட்டது, 5 எலிமெண்ட்ஸ்னால ஆக்கப்பட்டது. புரியுதா? அப்போ இங்க இருக்கிற அத்தனை சரீரமும் பஞ்சபூதத்தினால ஆக்கப்பட்டது. ஆக பஞ்சபூதத்தினால ஆக்கப்பட்டது சாமானிய காரணம், கர்மன்றது விசேஷ காரணம். ஆக ஸ்தூல தேகம் என்பது என்னன்னா சாமானிய காரணம் பிளஸ் விசேஷ காரணம் இஸ் ஈக்குவல் டு பிசிக்கல் பாடி, ஸ்தூல சரீரம். அர்த்தம் ஆறுதுல? புரியுதுல? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுன்னா என் உடம்பு இப்படி ஆகுறது அப்படி ஆகுறதெல்லாம் நீங்க வருத்தப்படவே தேவையில்லை. ஸ்தூல தேகத்துல பஞ்சபூதத்துல ஒண்ணு போகட்டமே அப்படி நமக்கு வரும், பற்று எடுக்கிறதுக்கு கொஞ்சம் முடியும். அதனால பௌத்திக பிரபஞ்சம், பௌத்திக சரீரம். ஆக இப்ப அடுத்த மேட்டருக்கு வருவான். இது மேட்டரு, அது மேட்டரு. பஞ்சபூதன்றது 5 எலிமெண்ட்ஸ், இதுவும் 5 எலிமெண்ட்ஸ். ஓகே, அப்ப இந்த 5 எலிமெண்ட்ஸ் தான் 5 எலிமெண்ட்ஸ்ல உறவு வச்சுட்டு இருக்கிறது, சம்பந்தம். புரியுதுல? அதனால விவகாரத்துல சைத்தன்யம் சாட்சியா இருக்கிறது. இப்ப நாம விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். நான் பேசுறத நீங்க கேட்டு இருக்கீங்க. ஓகே, அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கேன். ஓகே,
இந்த லைட் இருக்க அது சாட்சி. ஓகே, சாட்சி அது. இந்த லைட்னால தான் நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கோம். லைட் இல்லைன்னா நமக்கு உட்கார்ந்துலாம் நம்ம விவகாரம் பண்றது கஷ்டம். ஆனா இந்த விவகாரத்துல அது பங்கு கொள்ளல. அதனுடைய லைட் பிரகாசத்துல நம்ம விவகாரம் பண்றோம். புரியுதுல? நம்ம விவகாரத்துல அது பங்கு கொள்ளல. அது புரிஞ்சல? ஆக சைத்தன்யம் இந்த மேட்டர்ல இருந்து விலகி இருக்கிறது, அல்லது சைத்தன்யத்தினுடைய பிரகாசத்துல இந்த மேட்டர் இருக்கிறது. எப்படி போட்டுனாலும் ஒண்ணுதான். ஓகே, ஆக இந்த சைத்தன்யம் ஆத்மா இது பௌதிக சரீரமும் இல்ல, இந்த பிரபஞ்சமும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இந்த உடம்பும் இல்ல, இந்த பௌதிக 5 எலிமெண்ட்ஸும் நான் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த விவகாரம்ன்றது எப்படி இருக்கிறது? இப்ப இது வாட்ச்ன்றத எப்படி பாக்குறீங்க? இதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? பார்க்கிறீங்க. பார்க்கிறதுன்றது என்னது? ரூபா. ஒன்லி ஃபார் ரூபா. ரூபாவன வச்சுண்டு இது வாட்ச்ன்னு நம்ம சொல்றோம். ஓகே, இந்த வாட்ச் அப்படியே இருக்கிறது. உங்களுடைய பொருள்ல நான் பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் பேசிட்டு இருக்கிறது ஹியரிங், கேக்குறீங்க, சப்தா. நான் உங்களுக்கு விஷயம் கிடையாது. நான் பேசுற விஷயம்தான் விஷயம். ஓகே, என்னுடைய ஃபார்ம் இருக்கிறது. இப்ப சுவாமிஜி உட்கார்ந்து இருக்கிறார். சுவாமிஜி உங்க கண்குள்ள உட்கார முடியாது. இதனுடைய இந்த ஃபார்ம் தான் ரூபா. ஓகே, அப்ப சப்த ஸ்பரிஷ ரூப ரச்ச கந்ததா விவகாரம். புரியுதுல? அதனுடைய சஸ்டென்ஸ். சோ வேர்ல்டு முழுக்க இருக்கிற எல்லா விஷயமே வேர்ல்டு சப்ஸ்டன்ஸ் ஒண்ணுமே கிடையாது. ஒன்லி ஃபார் சப்த, அப்புறம் சப்த ஸ்பரிஷ ரூப ரச்ச கந்த. ஓல் விவகார சப்த ரூப ரச பந்தம். நல்லா புரிஞ்சுங்க. இத பாக்குறீங்கன்னா இது ரூபா. கேட்கறது சப்தா. எவ்ரிதிங், எனிதிங் வேர்ல்டு. உண்மையிலேயே வேர்ல்டோட சப்ஸ்டன்ஸ் இதுவரைக்கும் யாருமே சொல்லல. அது இல்லவே இல்லை. ஒன்லி ஃபார் இந்த பஞ்ச. அதனால சப்தாதயா விஷயா பவந்தி. விஷயா பவந்தினா இந்த உலகத்துல இருக்க அத்தனை விஷயமும் சென்சஸ் ஆப்ஜெக்ட். சென்ஸ் ஆப்ஜெக்ட் சென்சஸ்னால தெரிஞ்சுக்கிறோம். சென்ஸ் மூலமா சென்ஸ் ஆப்ஜெக்ட பயன்படுத்துறோம். புரியுதா? புலன்கள் மூலமா, ஐம்புலன்கள் மூலமா ஐம்பூதங்களை டிரான்சாக்சன் பண்ணிட்டு இருக்கோம், கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கோம், விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதுல? 5 சென்சஸ் மூலமா 5 எலிமெண்ட்ஸ் விவகாரம் பண்றோம். ததீயா மாத்ராஹா. ததீயா மாத்ராகனா தன் மாத்ரா. தன் மாத்திரான டெக்னிக்கல் வேர்டு, சாஸ்திரத்துல சொல்ற வார்த்தைகள் இது. அதுல என்ன? தன் மாத்திரன்றது 2 மீன்ஸ், 2 விதமான அர்த்தத்தை சொல்லலாம். ஒரு விதம் சூக்ஷ்ம பூதானி, சற்று எலிமெண்ட் எப்படி மாறுறதோ அதுக்கு பேரு தன்மாத்திரா அல்லது சப்த குணா. ஓகே, பஞ்சகுணா. இந்த சப்த ஸ்பரிஷ ரூப ரச்ச கந்த இருக்கு இல்லையா, அந்த குணாசுக்கு தன்மாத்திரா அப்படி சொன்னா. இந்த தன்மாத்திரால இதனால உருவாக்கப்பட்டு எப்படி, எதனால? போக்துகு. போக்துனா அனுபவிப்பவன் எவனோ அவன் எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்கிறது. உங்களுடைய அனுபவம் எப்படி கிடைக்கிறது? இந்த தன்மாத்திரையினால, அதாவது சற்று எலிமெண்ட்னாலையும் இல்ல இந்த குணங்களாலையும், பஞ்ச குணங்கள் சொல்றோம் இல்லையா, இந்த குணங்களால விவகாரத்தினால கான்டாக்ட்னால அனுபவிக்கிறவன் அனுபவிக்கிறான். அனுபவம் கிடைக்கிறது. எது எப்படிப்பட்ட அனுபவம் கிடைக்கிறது? போக்துகு விஷயா பவந்தி. எது? சுகாய. சுகாய நமக்கு அனுபவிக்கின்ற சுகங்கள்லாம் இந்த அனுபவிக்கின்ற சென்ஸ் ஆப்ஜெக்ட்ல இருந்து சென்சஸ் மூலமா சுகத்தை அனுபவிக்கிறோம். இன்னொன்னு ஆட் பண்ணிக்கணும். எது? துக்க ஆல்சோ இல்லையா? இந்த உலகத்திலிருந்து
எது கிடைக்கிறது நமக்கு? சுகம் மாத்திரம் கிடைக்கல, துக்கம் ஆல்சோ கிடைக்கிறது. ட்ரிங் ட்ரிங் போன் இப்ப வந்து விதவிதமா சப்தெல்லாம் வச்சிருக்கீங்க. இந்த போன் எடுத்து காதுல வச்ச உடனே என்ன வருது நமக்கு? காதுன்றது இல்லையா, சென்சஸ் மூலியமா, சென்ஸ் மூலியமா, புலன் மூலியமா வெளியில வர சப்தத்தை கேட்கிறோம், அவ்வளவுதானே. ஆனா முகம் சம்டைம்ஸ் குஷி ஆயிடும், சம்டைம்ஸ் வெளியே போயிடும். எதை வச்சு? சயின்ஸ்ல இருக்கிற சப்தம், ஒளி. ஒளி தான் உடனே பேச வந்து மாத்துறது. புரியுதுல? விவகாரம் தானே இது, கான்டாக்ட். என்னுடைய புலனும் செல் மூலமா இந்த போன் கேட்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு இருக்கும் சில சமயம். ஆக சுக துக்க மாறுறது, சில சமயம் கடுப்பாயிடுறது, சில சமயம் வா போன்லயே. ஏன்? அது முக்கியமான நமக்கு பிடிச்ச ஆள் அந்த போன்ல பேசினா ஒன்னே சந்தோஷமாயிடுறது, எல்லா வேலையும் விட்டுடுவோம் அந்த போன்ல. சப்த அதாவது சென்ஸ் ஆப்ஜெக்ட் மூலமா சென்சஸ் வச்சிருந்து சுக துக்கத்தை அனுபவிக்கிறங்க. அந்த சுக துக்கம் எது? பஞ்ச விஷயாக. பஞ்ச விஷயாக, விஷய, விஷயன்றது இந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட். விஷய இந்த சம்ஸ்கிருத்துல ஒரு அழகு இருக்கிறது. அந்த அந்த வார்த்தையை தெரிஞ்சோம்னா அதுலயே அர்த்தம் புரிஞ்சிடும். விஷயா, விஷயம்னா ரூட் வேர்டு சி, ஏபிசி. அந்த சி சம்ஸ்கிருதத்துல சி, அந்த சி வந்து அதுல வி சேர்த்துக்கணும், பிரிஃபிக்ஸ். விசி, விசி தாது, சி தாது, பிரிஃபிக்ஸ் வந்து வி, ரெண்டு சேர்த்துண்டா விசி. விசி நோத்தி பத்னாதி இது விஷயா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிற மாதிரியாவது இருங்க. விசி நோத்தி பத்னாதி இது விஷயா. எது விஷயம்? பத்னாதி. பத்னாத்தினா என்னது? அடிமைப்படுத்துறது. எதுவோ எது ஒன்று அடிமைப்படுத்துறதோ அதுக்கு பேரு விஷயாக. அப்ப பஞ்சபூதத்துல இருக்கிற அத்தனை விஷயம் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ல நம்மள அடிமைப்படுத்துறது. புரியுறதுல? அந்த அடிமைப்படுத்துறதுல கான்டாக்ட் வச்சுட்டு இருக்கிறது எதுவோ அதுக்கு பேரு பஞ்ச விஷயாக. எல்லாமே பஞ்ச விஷயம் தான் இல்லையா? நீங்க வந்து கைலாச மானுசரர் பண்ணாலும் 1 lakh எல்லாம் கொடுத்துட்டு போனாலும் அது என்னது? சப்த ஸ்பரிஷ ரூப ரச கந்த. இப்ப பரவம் போறோம், பரவத்துக்கு போய் பாக்குறது என்னது? பார்க்க போறோம், கேட்க போறோம், நடக்க போறோம் இல்லையா? ஸ்பரிஷ தொட போறோம் இல்லையா? இது சங்கரர் பிறந்த இடம் அப்படி பார்க்க போறோம், கேட்க போறோம், ஸ்பரிஷ உணர போறோம். எல்லாமே பஞ்ச விஷயம் தான். எது இருந்தாலும் மேட்டர் ஆஃப் பஞ்ச விஷயம் தான், ஆப்ஜெக்ட் தான். அதெல்லாம் சென்ஸ் ஆப்ஜெக்ட் தான். அதனால சங்கரர் சொல்றாரு, சங்கர பிறந்த வீட்டையே போய் பார்த்துட்டு என்ன சொல்ல போறாரு? இந்த பஞ்ச விஷயத்தான் ஓல் சம்சார, என்டையர் சம்சாரம் எது? ஓல் பஞ்ச விஷயத்துல இருக்கிறது. சப்தாய விஷய சம்சாரம். மனுஷனுடைய வீக்னஸ் முழுக்க அங்கதான் இருக்கிறது. இந்த ஹோல் ஜகத்துல பஞ்சபூதத்துல பஞ்ச புலன்கள் மூலமா அலையோன்னு அலைஞ்சுட்டு இருக்கிறது. உண்மையிலே நம்ம சர்வைல் ஆகிறதுக்கு ரொம்ப மினிமம் எக்யூப்மெண்ட் இருந்தா போறோம் நம்ம சர்வைல் ஆகிறதுக்கு. மீதெல்லாம் நம்முடைய வீக்னஸ், பலகீனங்கள். புரியுதா? அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க போற, நம்ம விட போறதில்லை இவர். ஓகே, அப்ப ஸ்தூல சரீரம் இஸ் ஈக்குவல் டு ஸ்தூல விஷயம். இதுல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த சப்த குணத்துல இருக்கிறது இப்படி. இந்த சம்சாரம் எப்படி வருது அப்படின்றத விஷய ஆசா விஷய ராகா, விஷய ஆசா விஷய ராகா. இந்த உலகத்து மேல பற்றி வச்சுக்கிறது, இந்த உலகத்தை விரும்புறது, பஞ்சபூதத்துல இருக்கிறதெல்லாம் விரும்புறது, மனுஷால விரும்புறது, இடத்த விரும்புறது, பொருள் விரும்புறது, அதெல்லாம் ராக. அதுல அல்லாட்டி ஆசா, அதுல தான் நம்முடைய சம்சாரம் இருக்கிறதுன்றத சொல்ல போறாரு. அது என்னன்றத பார்க்கலாம். 75வது ஸ்லோகம். யயேஷ மூடா விஷயேஷ பத்தா
ராகோருபாசேன சூதர்த்தமேன ஆயாந்தி நிர்யாந்த்யத ஊர்த்வமுச்சைஹ ஸ்வகர்மதூதேன ஜவேன நீதாஹ யயே மூடாஹ. மூடனே, அறிவு கட்டவனே, இதுக்கு மேல திட்ட முடியாது. இந்த டிரான்சாக்சன் வச்சிருக்கிய, இதுல எல்லா உறவுகளையும் அட்டாச்மெண்ட் வச்சிருக்கோம் இல்லையா? அட்டாச்மெண்ட் மை பாடி இஸ் அகங்காரா. வேர்ல்டு இருக்க அட்டாச்மெண்ட் மமகாரா. இந்த பாடியை தவிர வேற எதெல்லாம் வச்சிருக்கிறோமோ, உறவுலையோ பொருளையோ சூழ்நிலையிலோ இடத்துலயோ வச்சிருக்கிறதுலாம் மமகார. அகங்கார மமகாரம் தாப்பா ப்ராப்ளம்ஸ், பிரச்சனை. இந்த அகங்கார மமகார மோகம் இருக்கிறதுன்றார் இல்லையா? நமக்கு அட்டாச்மெண்ட், எல்லாத்திலயும் அட்டாச்மெண்ட் இருக்கு. பற்று வச்சிருக்கோம். பற்று இருக்கா இல்லையா? என் உடம்பு மாத்திரம் இல்ல, என் உடம்ப சார்ந்த அந்த குழந்தை மேல, நான் கட்டின வீட்டு மேல, நான் போட்டு வச்சிருக்க எஃப்டி மேல, எல்லாத்திலும் பற்று, அட்டாச்மெண்ட். எங்கெல்லாம் அட்டாச்மெண்ட் இருக்கிறதோ, எங்கெல்லாம் பற்று இருக்கிறதோ, எங்கெல்லாம் ராகம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் பாசம் இருக்கிறதோ, அங்கெல்லாம் கண்டிப்பாக துக்கம். நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். துக்கம் ஏன் இருக்கிறது? அங்கிருந்து ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு வாங்க. எது மேல ராகம் இருக்கிறதோ, எது மேல ஆசை இருக்கிறதோ, எது மேல பந்தம் இருக்கிறதோ, அங்க துக்கம் இருக்கும். பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு படிக்கலன்னு வச்சுக்கோ, மாமி என் பொண்ணு படிக்கிறதே இல்ல. குழந்தைன்னா அப்படிதான் இருக்கும். எப்படி? ஏன்னா அந்த பொண்ணு மேல இந்த அம்மாவுக்கு ராகம் இல்ல. இந்த அம்மாக்கு ஏன் துக்கம் இருக்கிறது? ராகம் இருக்கிறது. புரியுதுல? அதனால ராகத்தான். இப்ப என்னுடைய கார்ல கீரல் விழுந்துனா ஹிருதயத்திலே கீரல் விழுந்த மாதிரி இருக்கும். பக்கத்து வீட்டு கார்ல, அவனுடைய கார்ல கீரல் விழுந்துனா கொஞ்சம் சந்தோஷம் கூட அவனுக்கு வேணும். என்ன ஏத்தின்னு போனானா இல்ல. அதனால இப்படி யாரு ஒருத்தன் ராக பற்று ஆசை பந்தம் பாசம் வைத்திருக்கிறானோ அவன் மூடன் அப்படின்றார். நான் சொல்லல, சங்கரர் சொல்றார். விஷயேஷு பத்தாஹா, விஷயங்கள் அவனை பந்தப்படுத்துகிறது. இதுல வர நம்ம சொல்லுவோம் பந்த பாசம் சொல்லுவோம். சொல்லும் போதே பந்த பாசம். பாசம் பந்தத்தை உண்டாக்குறது. பந்தம் என்னது? அடிமை, அடிமைப்படுத்துகிறது. அடிமைப்படுத்துகிறது என்ன? கட்டுப்படுத்துகிறது. கட்டுண்டு இருக்கிறேன். நான் எதற்கெல்லாம் கட்டுண்டு இருக்கிறேன்? நான் சிக்கின் இருக்கேன். குடும்பத்துல நான் சிக்கின் இருக்கேன். சில பேர் அப்படியே டிக்ளேர் வர சொல்லுவேன், நான் இந்த குடும்பத்துல உழன்று சிக்கின் இருக்கேன். நானு சிக்கின் இருக்கேன்னு சொன்னோன்னு இங்க என்ன சொல்றாரு சங்கரரு? எதுல சிக்கின் இருக்க? எந்த கயிறு போட்டு உன்னை கட்டி இருக்கிறது? எந்த சங்கிலி போட்டு உன்னை கட்டி இருக்கிறது? இப்ப யானை கயிறை போட்டு கட்ட முடியாது, அதுக்கு பெரிய சங்கிலி போட்டு கட்டுவாங்க இல்லையா? நாய ஒரு சங்கிலி போட்டு கட்டுவாங்க. நம்மள எதில போட்டு சங்கிலி போட்டு கட்டிருக்கிறது? பெரிய சங்கிலி. உருபாசேன. இந்த ரோப் இருக்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோப்பா. எப்படிப்பட்டது? ராக. ராக உருபாசேன. ராகம் பற்று என்ற ஒரு கயத்தினால, சங்கிலினால கட்டி போட்டப்பட்டிருக்கேன் நானு. சரி, அதை இப்ப எடுத்துள்ளாமான்னா எடுக்க முடியாது. எப்படி இருக்குது? சுதுர்தமேன. துர்தமேன அதை கழட்ட முடியாது. அது வேற சூ வேற போடுறாரு. கண்டிப்பா அது ஏகப்பட்ட சிக்கல் மாட்டின்னு இருக்கிறது. நல்லா ஸ்ட்ராங்கா மாட்டின்னு இருக்கும். எங்க மாட்டின்னு இருக்கும்? குடும்பம் என்ற சாகரத்துல மாட்டின்னு இருக்கும், பவசாகரத்துல. அதனால பாண்டேஜ் இருக்கிறது, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறது. அதனால என்ன? அதனால என்ன? அதஹா ஊர்துவஹா. அதஹா ஊர்துவஹா. அதகனா கீழே, ஊர்துவனா மேல. மேலையும் கீழையும் போயிட்டு வந்து இருக்கும்.
ஆயந்தி நிர்யாந்தி. ஆயந்தினா பூமி, நிர்யாந்தினா மேல லோகம். எத்தனை மேல லோகத்துக்கும் கீழ் லோகத்துக்கும் ஊசலாண்டி போயிட்டு வந்துட்டு இருக்கு. அதஹா ஆயந்தி ஊர்துவ நிர்யாந்தி. மேல இங்க இந்த கடல்ல சம்டைம்ஸ் நீங்க வந்து பீச்சுக்கு போனீங்கன்னு வச்சுங்க, இந்த செருப்பு தூக்கி போட்டு விளையாடுவோம் நம்ம. யாரு விளையாடு இருக்கு, அது மேல மேல போயிட்டு இருக்கும். இல்ல கட்டை இந்த மாதிரி இது இருக்கு இல்லையா, தர்மக்கோல, அதை போட்டீங்கன்னா அலையில இப்படி 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 போயிட்டு வந்துருக்கும். பாத்திருக்கீங்களா? அதை பார்க்கும் போதெல்லாம் இப்ப என்ன ஞாபகம் இருக்கும், வேதாந்திக்கே பூமியில இருந்து மேலையும் கீழையும் லோகத்திலையும் அல்லாண்டின்னு இருக்கும் அப்படின்னு. உச்சைகி, அது ஸ்லோவா இல்லையா, வேகமா வேகமா போர்ஸ்ஃபுல்லா, வெரி போர்ஸ்ஃபுல்லா மேலையும் கீழையும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த லோகத்துக்கு அந்த லோகத்துக்கு எல்லாம் அலைஞ்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்ம போயிட்டு இருக்கோம். அதனால என் கஷ்டத்துக்கெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பகவான் படுத்துறாரு, என்ன படுத்துறாரு பகவான். பகவான் படுத்துறாரு. இல்லன்னா இந்த சனி என்ன வந்து சனி பார்வையே சரியில்லை எனக்கு. இல்ல குரு பார்வை, குரு பார்வை எனக்கு சரியில்லை. குரு வந்து இந்த இடத்துல வந்திருக்காரு. எத்தையாவது சொல்லிட்டு இருப்போம், யாரையாவது சொல்லிட்டு இருப்போம். ஒன்னும் கோள்கள் மேல, இல்லாட்டி பகவான் மேல, இல்லாட்டி பக்கத்து வீட்டுக்காரர், இல்லாட்டி எங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப், யார் மேலேயாவது பட்டு. சங்கர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் நீ உன்னுடைய பற்றுனால வந்திருக்கிறது, உன்னுடைய ராகத்தினால கட்டுன்னு இருக்க நீ, புரியுதா? இதெல்லாம் உனக்கு தான்பா. இந்த வயக்காட்டுல எல்லாம் குரங்கு என்னத்தையாவது சாப்பிட்டுட்டே இருக்கும். என்ன பண்ணுவான்னா, வேர்க்கடலை செடி இருக்கு இல்லையா, பிடிங்கி சாப்பிட்டுருவாங்க. இந்த குரங்கு பக்கத்துல இருக்கிறது. இவன் என்ன பண்ணா, தோட்டக்காரன் நல்லா ஒரு சொம்பு இப்படி வச்சுட்டான். நம்ம இந்த ஜலம் தெரிச்சோம்ல இந்த இதுல, அந்த மாதிரி அந்த இப்படி இருக்கும். அது கை மாத்தான் உள்ள நுழையும், கையை நுழையிற மாதிரி. அதுல நல்லா வேர்க்கடலை உரிச்சு போட்டு பூமியில பதைய வச்சுட்டான். நல்லா ஸ்ட்ராங்கா பதைக்க வச்சுட்டான். வச்சுட்டு தூரக்கா ஒளிஞ்சிட்டான். ஒளிஞ்சின உடனே குரங்கு வந்தாரு. மொத்த வேர்க்கடலையும் உள்ள இருக்கு. அப்படியே ஒரே ஆசையில கையை உள்ள விட்டது. விட்ட உடனே என்ன, கை எடுக்க வரும். ஆனா என்ன பண்ணி விடுத்து, வேர்க்கடலை வேணுமே, வேர்க்கடலை ஒரு புடி புடிச்சுது. புடிச்ச உடனே இந்த கை என்ன ஆயிடுச்சு, மாட்டிக்கிச்சு. எடுக்க வருது. இப்படி இப்படி ஆட்டுது, ஒன்னும் நடக்க முடியல. இடியட் குரங்க. இப்ப எடுக்கிறதுக்கு ஒரே வழி என்ன செய்யணும், ஒரே வழிதான் இருக்கிறது. என்ன வழி, எடுத்தவர்கள் விட்டுடு, விட்டாதான் கை எடுக்க முடியும். அது வரைக்கும் எடுக்க முடியாது சொம்புல இருந்து. புரியுறதுல? அதனால பற்றுதாமா துக்கம், பற்றுதான் துக்கம். அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க, பற்று இல்லாம அப்ப விரக்தியா இருக்கு சொல்றீங்களா? விரக்தியா இல்ல, பற்று இல்லாம அன்பு செலுத்து. நம்ம வந்து பற்றுதான் அன்பு நினைச்சோம், பற்று இல்லாம அன்பு செலுத்து. அன்பு செலுத்துறதுக்கு நமக்கு கொஞ்சம் எக்யூப் பண்ணணும். அதனால நரகா வானரகா ரெண்டும் ஒண்ணுதான், புரியுதா? அதனால ஸ்வகர்ம தூத்தேன. சரி, இந்த மேலே கீழும் போயிட்டு இருக்கான எடுத்துட்டு சில சமயம் சென்ட்ரல் ஜெயில போடுவான், சில சமயம் வேலூர் ஜெயில போடுவான் இல்லையா, சில ஜெயில போடுவான் இல்லையா, இந்த ஜெயில அந்த ஜெயில எல்லாம். சில பேர் இந்த அங்க டெல்லியில ஒரு ஜெயில் இருக்க, திகார் ஜெயில், திகார் ஜெயில போட்டுருவான். போட்டு அது போல நம்மள கூட்டு மேல் லோகத்துக்கு ஒரு ஜெயிலு, கீழ் லோகத்துல ஒரு ஜெயிலு, இது மிடில் ஒரு ஜெயிலு. ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ், புரியுதா? எல்லாம் ஏ கிளாஸ் சி கிளாஸ். தூதேன, தூதேன போலீஸ்காரன், போலீஸ், புரியுதா? எப்படிப்பட்ட போலீஸ்? ஸ்வகர்மா. ஸ்வகர்மனா நீ செஞ்சு பண்ணின புண்ணிய பாப்பம், புண்ணிய பாப்பம் தான் போலீஸ். அந்த போலீஸ் நம்மள தர தர தரன்னு மேல எடுத்துட்டு போகும், இல்லாட்டி கீழே கொண்டு போகும், இல்லாட்டி நடுவில் விட்டுரும். பாப புண்ணிய மிஸ்ரனா ரெண்டு கலந்துனா இந்த லோகத்துல நமக்கு அப்பப்போ சுக துக்கம் மாறி மாறி வந்து இருக்கும். சுகமே இருக்காது, துக்கமே இருக்காது. நீங்க வாழ்க்கை பாத்தீங்கன்னா மாறி மாறி இருக்கும். அதனால இந்த லோகத்துல இருக்கும். கொஞ்சம் புண்ணியம் நிறைய பண்ணிட்டீங்கன்னா அந்த போலீஸ்காரன் ஏ கிளாஸ் ஜெயில போட்டுருவான், சொர்க்கத்துல போட்டுருவான். அதுவும் பிரிசனர் தான், ஜெயில் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல பாபத்தை ஜாஸ்தி பண்ணா கீழே சி கிளாஸ் ஜெயில். சி கிளாஸ் ஜெயில் என்ன, உனக்கு ஒண்ணும் கொடுக்க மாட்டான், சாப்பாட்டுல எல்லாம் மண்ணு போட்டு கொடுப்பான், சி கிளாஸ் ஜெயில். ஓகே, இப்படி ஜவேன. ஜவேன என்னது, ஸ்லோவா கூட்டிட்டு போக மாட்டானா, தர 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 தரன்னு இழுத்துட்டு போவானா. ஜவேன வேகமா இழுத்துட்டு போவான். எது? ஸ்வகர்ம, ஸ்வகர்ம தூத்தேன. நாம செஞ்ச பாப புண்ணியம் அதுல இருந்து இழுத்துன்னு போறது, மேல லோகத்துக்கும் கீழ் லோகத்துக்கும் இழுத்துன்னு போறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்?
ஆசா பாசா, ஆசா பாசம், ஆசா பாசம் அப்படி சொல்றல. அந்த ஆசா பாசத்தினால அடுத்த ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்றாரு, ஒரு ஒரு விஷயமும் ராகத்தினாலையும் தன்னுடைய வாழ்க்கையே திறந்துருது, துன்பத்தினுடைய எக்ஸ்ட்ரீம் போகிறது. ஒரு சென்சஸ்க்கு அடிமையாயிரு, நீ 5 சென்ஸுக்கு அடிமையான நீ என்ன கதி போவையோ அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தை சொல்றாரு. அது என்னன்றத மனோ தைரியத்தை படுத்திண்டு அடுத்த வாரம் வாங்க. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.